இந்தியாவிலும் எரிமலை இருக்கிறதா என கேள்வி எழுப்புவோர் உண்டு. அப்படி கேள்வி எழுப்புபவர்களுக்கு மத்தியில் இந்தியாவின் ஒரே ஒரு மண் எரிமலையும் மீண்டும் வெடித்திருப்பதுதான் தற்போதைய வைரல் செய்தியாக உள்ளது. எங்கே இருக்கிறது அந்த எரிமலை? வெடித்தால் ஏதேனும் விளைவுகள் ஏற்படுமா? விரிவாக பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் பராடங் வடக்கு மற்றும் மத்திய மாவட்டத்தில் மண் எரிமலை ஒன்று அமைந்துள்ளது. போர்ட் பிளேரிலிருந்து கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த எரிமலை இந்தியாவின் ஒரே ஒரு மண் எரிமலையாகவும் உள்ளது. மேலும் இது மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இது தவிர அங்கு இன்னும் சில எரிமலைகளும் உண்டு. இந்த நிலையில் இந்த எரிமலை 20 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணியளவில் வெடித்ததாக PTI செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயங்கர சத்தத்துடன் இந்த எரிமலை வெடித்ததாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அவரின் கூற்றுப்படியே இந்த செய்தியை PTI வெளியிட்டுள்ளது. கடல்சார் நில அதிர்வு மாற்றங்கள் காரணமாக இது வெடித்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக இந்த எரிமலை 2005ஆம் ஆண்டு வெடித்திருந்தது. தற்போது நிகழ்ந்த இந்த எரிமலையின் வெடிப்பின் விளைவாக அங்கு சுமார் 3 முதல் 4 கிலோமீட்டர் உயரமுள்ள ஒரு மண்மேடு உருவாகியுள்ளது. மேலும் 1000 சதுர மீட்டருக்கு அதிகமான பரப்பளவில் சேறு நிறைந்த மண் பரவியுள்ளது. தொடர்ந்து இன்னும் அங்கு வெடிப்புகள் நிகழ்வதாகவும் சேற்று மண்ணும் புகையும் தொடர்ந்து வெளியேறி வருவதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து புவியியல் துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட் டோமஸ் என்று அழைக்கப்படும் மண் எரிமலைகள் தொடர்ச்சியான புவியியல் செயல்முறைகளை உள்ளடக்கிய சேற்று குழம்புகள், நீர் மற்றும் வாயுக்கள் வெடிப்பதன் மூலம் உருவாகின்றன. ஆனால் மற்ற எரிமலைகளைப் போலல்லாமல் இந்த எரிமலை வெடிக்கும் போது எரிமலை குழம்புகள் வெளியேறுவதில்லை. மண் எரிமலைகளின் அளவுக்கு 1 முதல் 2 மீட்டர் முதல் 700 மீட்டர் உயரம் வரையிலும் 2 மீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வரை அகலம் வரையிலும் இருக்கும். மண் எரிமலைகள் வெடிக்கும் போது சேற்றை உருவாக்குவதால் அதற்கு சேற்று எரிமலை என்றும் பெயர் உண்டு. முன்னதாக அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பாரன் தீவில் செப்டம்பர் 13 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் 2 முறை சிறிய எரிமலை வெடிப்புகள் காணப்பட்டன. போர்ட் பிளேரிலிருந்து கடல் வழியாக கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீவு 8.34 சதுர கிலோமீட்டர் மொத்த பரப்பளவை கொண்டுள்ளது. இத்தீவில் மக்கள் வசிக்கவில்லை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் நிர்வாகத்தின் காப்பகத்தில் உள்ள தரவுகளின்படி இந்த பாரன் தீவில் முதல் வெடிப்பு 1787 நிகழ்ந்துள்ளது. அதைத் தொடர்ந்து 1991, 2005, 2017 ஆகிய ஆண்டுகளில் லேசான வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. சமீபத்தில் நவம்பர் 2022 ஏற்பட்டுள்ளது. ஆனால் பாராடங்கில் உள்ள சேற்று எரிமலையும் பாரன் தீவில் உள்ள எரிமலையும் தனித்தனி இடங்களில் அமைந்துள்ளன. இரண்டும் ஒன்றல்ல என்பது குறிப்பிடத்தக்கது.